ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளின் உரிமைகளை பாதிப்பதோடு சர்வாதிகாரத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் முடிவாக அமையும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் 61வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் KV தங்கபாலு, திருநாவுக்கரசர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருநாவுக்கரசர், முன்னாள் பிரதமர் நேரு இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்காக தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்ட தலைவர் என புகழாரம் சூட்டினார். அப்போது ராகுல் காந்தி இந்த நாட்டின் பிரதமராக வர அனைவரும் பாடுபடுவோம் என்ற உறுதியும் ஏற்றுக்கொள்கிறோம் என தெரிவித்தார். அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறிய கருத்திற்கு பதிலளித்த அவர், இன்றைய காலச்சூழல், மக்கள் தொகை, தேர்தல் முறை பலவற்றை கணக்கில் கொண்டு பார்க்கும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியமில்லாதது என தெரிவித்தார். இதனால் மாநில ஆட்சி கவிழும் போது அதற்கு அடுத்து என்ன நிலை என்பது போன்ற சிக்கல்கள் உள்ளது என்று கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் அமையும் என்பதுடன் சர்வாதிகாரத்தை நோக்கி அழைத்துச் செல்கிற முடிவாக எதிர்காலத்தில் அமையக்கூடும் என்றார். ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாதது, நடைமுறை சாத்தியமில்லாதது. அதனாலே பல சிக்கல்கள் மாநில ஆட்சிகள் கவிழுகிற போது அதுக்கு அடுத்து என்ன என்கிற நிலை, எல்லாவற்றிற்கும் பரிகாரம் காண முயற்சித்தாலும் ஆனால் அது ஒரு எளிதான காரியம் அல்ல, நடைமுறை சாத்தியமுள்ள காரியம் அல்ல. இரண்டாவது, இது மாநில கட்சிகளுடைய உரிமைகளை பாதிக்கிறவர்களே அமையும், நலன்களை பாதிக்கிறவர்களே அமையும். இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி, எதேட்சிகாரத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறார் ஒரு முடிவாக இந்த முடிவு எதிர்காலத்தில் அமையும் என்கிற காரணத்தினாலே இந்தியா சர்வாதிகார நாடாக மாற முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளுடைய அபிப்பிராயங்களும் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை அல்லது அவசியமில்லை, தேவையில்லை என்று காங்கிரஸ்